இமானுவேலுக்கு இந்த ஜூலை, ஆகஸ்ட் வெக்கேஷன்ல நாங்க நெறைய இடத்துக்கு கொண்டு போனோம். இதுக்காக நாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அந்த ஹோல் வெளிய பார்க்கும்பொழுது இமானுவேல் என்ஜாய் பண்ணியிருக்கான். அது உண்மதான். ஆனா, அதுல நாங்க நெறைய கஷ்டப்பட்டோன்றதும் உண்மதான். இமானுவேலுக்கு வந்து நடுவுல ஒரு வெக்கேஷன்ல புலாங்சுர் போகும்பொழுது, அவனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தது. அப்புறம் வந்து அவன் எப்படிலாம் பிஹேவ் பண்றான்ல, வெளியில போய் பிஹேவ் பண்ணும்பொழுது மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்த்துக்கணுன்றதும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் சில கடைக்கெல்லாம் போகும்பொழுது, அவன் சில பொருள வேணும்னு தொந்தரவு பண்ணும்பொழுது, அவன கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரது. இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும், நாங்க கஷ்டத்த பார்க்கல. அவன் என்னெல்லாம் என்ஜாய் பண்றான், அவனுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததா, அப்படின்றத மாத்திரம் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி குழந்தைங்கள வெளிய கொண்டு போறதுக்கு நெறைய பேரண்ட்ஸ் இப்ப வெட்கப்படுறாங்கன்றத நான் பார்க்குறேன், கேள்வியும் படுறேன். நம்ம மத்தவங்களுக்கு தீங்கு செய்யறது, கெட்ட காரியம் செய்யறதுக்கு தான் வெட்கப்படணுமே தவிர, இது போல குழந்தைங்க இருக்கிறதுக்காக அவமானப்படவோ, வெட்கப்படவோ வேண்டிய அவசியமே இல்ல. இன்னொரு ரிக்வெஸ்ட் மத்தவங்களுக்கு நான் என்ன வைக்கிறேன்னு சொன்னா, இந்த மாரி பேரண்ட்ஸுக்கு கிட்ஸுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. அந்த குழந்தைங்கள வித்தியாசமா பார்க்காதீங்க.